சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவரோ புது பலன் அடைந்து. அப்ப எப்ப நமக்கு அந்த சோர்விலிருந்து பலன் வருது என்ப என்று சொல்லப்படுதுன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களா, கர்த்தருடைய சமூகத்தில அந்த சோர்வுக்காக, அந்த சோர்வுக்கு தே வேண்டிய ஒரு பலன் அவரிடத்திலிருந்து தான் வருகிறது என்று நாம் ஆண்டவரை நோக்கி தியானம் செய்யப்படும் பொழுது, ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கப்படும் பொழுது, அந்த சோர்வுகளிலிருந்து நமக்கு விடுதலை காணப்படுது. அதான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஒரு கழுகானது ஒரு முதிர்ந்த கழுகு உயர்ந்த மலையில இருந்து அந்த கழுகுகளுடைய சிறகுகள் உதிருமா. உதிர்ந்த பிறகு அதுக்கு புது சிறகு வரும் வரை அந்த இடத்திலேயே இருக்கும். அப்போ புது சிறகுகள் வந்த பிறகு அந்த கழுகு முன்பு இருந்த பலத்தை காட்டிலும் அதிகமான தூரம் உயரமும் பலனோடு அந்த கழுகு பறக்குமா. அதுபோல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுடைய பலன் இரட்டத்தனையாக பன்மடங்கான ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு பலனாக காணப்படும். அதான் சொல்றாரு, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். இயேசுசாமி அதற்காக தான் வந்தார். அநேகர்கள் வியாதியினால் சோர்ந்து போயிருந்தாங்க. கை கால் முடவர்களாக, கண் தெரியாதவர்களாக, காது கேட்காதவர்களாக, இன்னும் குஷ்டரோகிகளாக, இன்னும் சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபர்களாக, எவ்வளவோ பேர் அந்த மாதிரியான நிலைமைகளில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் தேவன் விடுதலை கொடுத்து சுகத்தை கொடுத்து அவர்களை பலனடைய செய்தார். அதுபோல் ஒரு விபச்சார ஸ்திரீ கூட கையங்களமாய் மனுஷர்கள் மத்தியில் அகப்பட்ட அந்த நேரங்களில் அந்த இடத்துல அவர்கள் இயேசுவினிடத்தில் வைத்து, இவளுக்கு என்ன நியாயம் செய்ய விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்கிற பட்சத்தில் அவர் சொல்கிறார், உங்களில் எவன் பாவம் செய்யாமல் இருக்கிறானோ அவன் முதலாவது கல்லெறிய கடவன்னு சொல்லியிருப்பார். அப்போ அதை பார்த்த உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய பாவத்தை குறித்து நினைத்து அந்த இடத்துல கல்லுகளை எல்லாம் போட்டுட்டு அவர்கள் அந்த வழியிலே போயிடுவாங்க. அப்போ அந்த விபச்சாரம் அந்த ஸ்திரியானவங்க என்ன நினச்சிருப்பாங்க, சரி இவங்களிடத்துல நம்ம மாட்டிட்டோம், இனி நம்ம உயிருக்கு கேரண்டி இல்லை, நம்ம நிச்சயமாக நம்ம கல்லெறிந்து எல்லாரும் கொண்டு வருவாங்க, நம்ம நிச்சயமாக சாக போகிறோம்னு தான் நினச்சிருப்பாங்க. அப்போ அந்த வேலைகளில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவர்களுடைய பாவங்களை மன்னித்து இனி பாவம் செய்யாதே என்று அந்த இடத்துல சொல்லுவார். இப்போ சோர்ந்து போன அந்த அம்மாவுக்கு ஒரு புது பலனாக காணப்பட்டிருக்கும். நம்ம செத்து பொழைச்சிருக்கிற ஒரு இடத்துக்கு சமமான இடத்துல இருந்திருக்கிறோம். அப்போ இன்றைக்கி நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு காரணம் இயேசுவினுடைய கிருபை தான் அப்படிங்கிறத